26 வருட சினிமா பயணம், 58 படங்கள், 18 விருதுகள், 16 கார் பந்தயங்கள், 14 அறுவை சிகிச்சைகள், இது எல்லாத்தையுமே தாண்டி கோடிக்கணக்கான ரசிகர்கள். இதெல்லாம் ஒரு பெயருக்கு பின்னால். விஸ்வாசம் படத்துடைய விஸ்வரூப வெற்றியை பத்தி நாங்க சொல்லி தெரிய வேண்டியதில்ல. இந்த படம் ஜனவரி 10ஆம் தேதி ரஜினியுடைய பேட்ட படத்துடன் மோதிச்சு. தமிழகத்துல விஸ்வாசம் படத்திற்கு பெரிய அளவுல ஆதரவு கிடைச்சிருக்கு. இந்த படம் வெளியாகி 7 வீக்ஸ் ஆனாலும் 110 திரையரங்குகள்ல இப்பயும் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கான். இந்த படத்தால விநியோகிஸ்தர்கள், திரையரங்கு உரிமையாளர்களுக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்னன்னா, இந்த படத்துடைய வசூல் நிலவரம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் இணையதளங்கள்ல வெளியாகுது. ஆனா இந்த படத்தை தயாரிச்ச தயாரிப்பாளரை இந்த படத்துடைய வசூலை பற்றி தற்போது ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல அவர் சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, விஸ்வாசம் படம் தான் எங்களுடைய வாழ்நாளிலேயே சிறந்த படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இந்த படம் பிளாக் பஸ்டர் வெற்றி. இதற்காக அஜித், இயக்குனர் சிவா அவர்கள் குழுவிற்கு நான் மொத்தமாக பாராட்ட தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. மேலும் தமிழகத்துல மட்டும் 125 இருந்து 135 கோடி வரை படம் பிரம்மாண்ட வசூலை கொடுத்திருக்கான். விநியோகிஸ்தர்களுடைய பங்கு 70 இருந்து 75 கோடி வரை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குடும்பமாக வந்து ரசிகர்கள் படம் பார்க்கறாங்க. அஜித் எப்போதுமே கிங் ஆஃப் ஓப்பனிங் தான். அவருடைய ரசிகர்கள் ஏராளம். ரசிகர்கள் மன்றங்களை கலைச்சாலும் அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்குன்னு சிறு நகரங்கள்ல இன்னும் இந்த படத்தை குடும்பத்துடன் கண்டுகளிச்சிட்டு தான் வராங்க அப்படின்னு சூப்பரா சொல்லிட்டாரு. விஸ்வாசம் படம் திருச்சியில 7 வாரம் ஆகியும் இன்னும் 4 திரையரங்குகள்ல 8 ஷோக்களும் ஹவுஸ்ஃபுல்லா ஓடுதான். இதுதான் இந்த படத்திற்கு கிடைத்த உண்மையான வெற்றி. இப்படி ஒரு பிரம்மாண்ட வெற்றியை கொடுத்துள்ள இந்த படத்துடைய 50வது நாள் கொண்டாட்டம் வருகிற 28ஆம் தேதி வருது. இதனால பல திரையரங்குகள்ல விஸ்வாசம் படத்துடைய 50வது நாள் கொண்டாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கான். இந்த படத்துடைய 50வது நாள் கொண்டாட்டத்தை எந்தெந்த திரையரங்குகள்ல கொண்டாட போறாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் வெளியாகி இருக்கு. அந்த லிஸ்ட்ல எந்தெந்த திரையரங்குகள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல ஜிகே சினிமாஸ், இரண்டாவதாக ஸ்ரீ கங்கா சினிமாஸ், அடுத்ததாக வித்யா திரையரங்கம், வெற்றி திரையரங்கம், ரோஹிணி திரையரங்கம், இறுதியாக பாண்டிச்சேரியில் உள்ள ரத்னா திரையரங்கம். இப்படி திரையரங்க கணக்குகள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. இன்னும் ஒரு சில திரையரங்குகள் தயாராகிட்டும் வராங்களாம். அஜித் சார் எப்பவுமே கிங் ஆஃப் ஓப்பனிங் தான். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.